சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு தொடர்பில் விசாரணை. அவசரமாக கொழும்பு சென்ற இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர். அர்ஹம்குடா மற்றும் பெலிகமவில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எச்சரிக்கை. வாட்ஸ்அப் செய்தியின் பிரதியை பகிர்ந்த ஓஷலஹேரத். இலங்கை சென்ற ரஷ்ய சுகாதார அமைச்சர். முக்கிய தரப்புடனும் பேச்சு. நந்திக்கடலில் கடற்தொழிலாளர்களுக்கு இடையில் மோதல், படகுகளுக்கும் தீ வைப்பு. ஈரான் போர் விவகாரம் 14 அம்ச திட்டத்தை பரிசீலிப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரையும் எதிர்வரும் 12ஆம் தேதி விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2012-2013 ஆண்டு காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்ட ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதன்போது இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏர்பஸ் ஒப்பந்தம் மூலம் பெறப்பட்ட நிதியில் இருந்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அண்மையில் நீதிமன்றில் தெரிவித்திருந்தது. அத்துடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு 20 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்ததாக ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த இருவரிடமும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியை தளமாக கொண்டு ஆஸ்திரேலிய தூதர் ரோவன் அசார் கொழும்புக்கு சென்று ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து அர்ஹம்குடா மற்றும் பெலிகம ஆகிய இடங்களில் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கின் அர்ஹம்குடா பகுதியில் இந்த வாரம் நடத்தப்பட்ட தேடுதல்களில் 7 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்குரிய முதன்மை சுற்றுலா தலமாக இலங்கை இருப்பதால் அங்கு தங்கியுள்ள ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவிடம் கோரியுள்ளது. டெல்லியை தளமாக கொண்ட ஆஸ்திரேலிய தூதர் ரோவன் அசார் கொழும்புக்கு சென்று ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்த கையுடன் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர ஸ்ரீலங்கா கடலோர காவல் தலைமையகத்திற்கு சென்று கடல் வழியால் வரும் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆய்வு செய்துள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறக்கூடும் என எச்சரித்து இலங்கையின் அரச புலனாய்வு சேவையின் இயக்குனர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சக செயலாளருக்கு அனுப்பியதாக கூறப்படும் வாட்ஸ்அப் செய்திகளின் பிரதிகளை இலங்கை செயற்பாட்டாளர் ஒசால ஹேரத் பகிர்ந்துள்ளார். வெளிநாட்டு உளவுத்துறையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது சகாக்கள் இலங்கையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட உந்துருளிகளை பயன்படுத்தி ஒரு ஒத்திகை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இந்த தகவலில் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவலின்படி 2019 ஆண்டு ஏப்ரல் 21க்கு முன்போ அல்லது அதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடைபெறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் இலக்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விசாரணைகளின்படி இலங்கையின் புலனாய்வுத் துறைக்கு 2019 ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த தாக்குதல் குறித்து தகவல்கள் கிடைத்திருந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனினும் தற்போது வெளியாகியுள்ள இந்த வாட்ஸ்அப் செய்திகளின் பிரதிகளின் உண்மைத்தன்மை குறித்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷிகோ தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். குறித்த குழுவினரை ஸ்ரீலங்கா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேஷியன, சுகாதார அமைச்சக செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும்
இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவன் எம் ஜாஸ்டியன் உள்ளிட்டோர் தூதுக்குழுவினரை வரவேற்றுள்ளனர். 3 நாள் பயணம் மேற்கொண்டு ரஷ்ய சுகாதார அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளனர். இவர்கள் இன்று காலை 10:20 அளவில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். இந்த தூதுக்குழுவினர் கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தையும் பார்வையிட உள்ளனர். இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ரோகன பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். பெட்ரோல் விலை 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கட்டண திருத்தம் அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாண 2வது வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதால் எரிபொருள் விலை உயர்வை கவனத்திற்கொண்டு தற்போது கிலோமீட்டருக்கு 90 ரூபாய் கட்டணத்தை 10 ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுப்பதாக தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோகன பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவும் 2வது கிலோமீட்டருக்கு 90 ரூபாவும் பெறப்படுவதாகவும் எனவே 2வது கிலோமீட்டருக்கான கட்டணத்தையும் 100 ரூபாவாக உயர்த்துவது அத்தியாவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதில் எரிபொருள் கட்டுப்பாடுகள் காரணமாக கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதால் அவர்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை திருத்தத்தை தொடர்ந்து டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாடசாலை போக்குவரத்து கட்டண திருத்தத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக அதிகரிக்காமல் பெற்றோருடன் கலந்துரையாடி ஓரளவுக்கு உயர்த்துமாறு அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதும் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இம்முறை ஒரு குறிப்பிட்ட தொகையினால் கட்டணத்தை அதிகரிக்குமாறு அவர் கோரியுள்ளார். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்கால் வரை போராடி உயிர்நீத்த மாவீரர்கள் 24 பேரை நினைவு கூர்ந்து பிரான்ஸ், பிரித்தானியா உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழீழ மாவீரர் பணிமனையினால் களமுனையில் செயற்பட்ட போராளிகள், மாவீரர்களின் உறவினர்கள் மற்றும் தாயக மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று லண்டன் ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. 24 மாவீரர்களுக்கான திருவுருவப் படங்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் உரைகளும் இடம்பெற்றன. இலங்கையில் உள்ள தோட்டப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நில உரிமைகள் கோரி இன்று ஹட்டன் நகரில் எழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இரத்தினபுரி காவத்த நீலகாமம் தோட்டத்தில் அரங்கேறிய வன்முறை சம்பவத்தை கண்டித்தும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வலியுறுத்தியும் ஹட்டனில் நாம் நீலகாமம் என எழுச்சி போராட்டம் நடைபெற்றது. நாம் மலையகம் அமைப்பின் பிரதிநிதிகள், மலையக குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என பலரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற விடயம் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. நீலகாமம் மக்களுக்கு நீதி வேண்டும் எனவும் தோட்ட பகுதிகளுக்கு கூலிப்படை அவசியமில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் தோட்ட பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்க அனுமதிக்கப்படாது என்றும் தலைமுறையாக அடிபணிந்திருந்தாலும் இனியும் அடிபணியப் போவதில்லை எனவும் தெரிவித்தனர். இதற்குரிய தீர்வு கிடைக்காவிட்டால் கொழும்புக்கு சென்று போராடுவதற்கும் தயாராக உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தலை ஸ்ரீலங்கா நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் எண்ணியல் சேவைகள் மற்றும் மின்னணு தளங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைகளுக்கு பெறுமதி சேர் வரி விதிக்கப்பட உள்ளது. வரி வலையமைப்பை எண்ணியல் சேவைகளுக்கும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் ஒருவரின் மொத்த வரிக்குரிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் பெறுமதி 90 லட்சம் ரூபாவை தாண்டும் போது அவர்கள் பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிதி சேவைகள் மீதான வரி விகிதம் 18% 20.5% உயர்த்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கை தொடர்பாக இன்று காலை இரு சமூகங்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்துள்ளனர். இதன்போது படகு ஒன்றும் எரியூட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு நீராவிப்பட்டியைச் சேர்ந்த சமூகத்தினருக்கும் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த சமூகத்தினருக்கும் இடையே சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளது.
அதில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 2 காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. சட்டவிரோத தொழில் ஈடுபடுபவர்களின் மோசம் அதிகரித்துக் கொண்டு வருவதால் எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கைகலப்புகளும் கொலை முயற்சிகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எமது அதிகாரிகள் எமது சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தாத காரணத்தால் எமது மீனவ சமுதாயம் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று அடிபட்டு கொலை முயற்சி கூட கடந்த ஆண்டு எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கள்ளப்பாடு தீர்த்தக்கரை என்னும் இடத்தில் பெருங்கடலுக்கு தொழிலுக்கு போன ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் கூறி அதுக்கு இன்று வரைக்கும் எந்தவித அதிகாரிகளோ இல்லாட்டி கடத்தொழில் அமைச்சரோ இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தவித ஒரு முடிவும் சொல்லவில்லை. நாங்கள் எத்தனையோ கூட்டங்களில் கூட சொல்லி போட்டோம். அதுக்கு எங்களுக்கு தகுந்த ஆதாரமாக தகுந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து தரவில்லை. இப்போ ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களது வாழ்வாரம் பாதிக்கப்படுது. அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5000 குடும்பம் இந்த வாழ்வாரம் பாதிக்கப்படுது. இதற்காக கண்டுருக்காங்க கேட்டுத்தாங்க, எங்களுக்கு சட்டவிரோதத்தை நிப்பாட்டித்தாங்க வெறும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு கைகலப்பில் வந்து நிற்க போது கைகலப்பில் வந்து நிற்க போகுது. நேற்று அதிகாலையில் சட்டவிரோதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மீனவர்களால் 2 மீனவர்கள் முல்லைத்தீவு மீனவர்கள் 2 பேர் அடித்து கொலை முயற்சிக்கு போய் அவர்கள் இப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளோ இவருமே வந்து எங்களுக்கு ஒரு என்ன நடந்தது என்ன என்ற ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தரவில்லை. இது தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்த இரவும் தொடர்ந்து இருக்குது. அவர்கள் இந்த படகை எரித்ததாக சொல்கிறார்கள். யார் எரித்தார்கள் தெரியாது. சண்டையை மீட்டுவதற்காக இருக்கின்றார்களோ இல்லைன்னா சண்டையை இன்னும் பெருசாக விரட்டமுண்டக்காக சொல்லுகிறார்களோ இல்லாட்டி எதிர்த்தரப்பு தான் போய் எரித்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அதை அங்கு சென்று பார்ப்பதும் இல்லை போவதும் இல்லை. ஏன்னா போனால் எங்களுக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதால மாண்புமிகு ஜனாதிபதியை மதிப்புக்குரிய எங்களோட கடத்தொழில் அமைச்சரையும் மதிப்புக்குரிய ஏடிமார்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு முல்லைத்தீவில் 4500 குடும்பத்துக்கு மேற்பட்ட மீனவ சமுதாயம் இருக்கின்றோம். எங்களோட கடற்பரப்பில் எங்களோட மீனவர்கள் சுயேட்சமா சந்தோஷமா எங்களோட கடலில் தொழிலை செய்து எங்களோட வாழ்வாரத்தை மீட்டுறதுக்கு தான் நாங்கள் எங்கிருந்து என்றோம். ஈரான் வழங்கிய புதிய 14 அம்ச திட்ட முன்மொழிவுகளை தான் பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரிந்துரைகள் மூலம் 2 தரப்புக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தனக்கு ஐயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 9 அம்ச திட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் ஊடாக புதிய 14 அம்ச திட்டத்தை ஈரான் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் கடந்த 47 ஆண்டுகளாக மனித குலத்திற்கும் உலகிற்கும் செய்த கொடுமைகளுக்கு இன்னும் பெரிய விலையை கொடுக்காத நிலையில் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது, ஈரான் மீதான தடைகளை நீக்குவது உட்பட பல விடயங்களுடன் ஈரானிய முன்மொழிவுகள் வந்துள்ளன. தமது முன்மொழிவுகள் மூலம் அமெரிக்காவுக்கு இப்போது ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுப்பதா அல்லது மோதல் போக்கை தொடர்வதா என பொறுப்புள்ளதாக ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாவாடி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு தொடர்பில் விசாரணை. அவசரமாக கொழும்பு சென்ற இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர். அர்ஹம்குடா மற்றும் பெலிகமவில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எச்சரிக்கை. வாட்ஸ்அப் செய்தியின் பிரதியை பகிர்ந்த ஓஷலகேரத். இலங்கை சென்ற ரஷ்ய சுகாதார அமைச்சர். முக்கிய தரப்புடனும் பேச்சு. நந்திக்கடலில் கடத்தொழிலாளர்களுக்கு இடையில் மோதல், படகுகளுக்கும் தீ வைப்பு. ஈரான் போர் விவகாரம் 14 அம்ச திட்டத்தை பரிசீலிப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.